இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று 13வது பாடத்தை படிக்க போகிறோம். 12 வாரங்களாக தேவனுடைய ஊழியம், என் ஊழியம், ஊழியத்தை குறித்து இந்த காலாண்டு முழுவதும் படித்து வந்திருக்கிறோம். அந்த காலாண்டு செய்தியினுடைய கடைசி வேத பாடமாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 பாடத்தை முடிச்ச பிற்பாடு நம்ம 13வது பாடத்துல வந்திருக்கிறோம். இந்த 13வது பாடத்தினுடைய தலைப்பு தேவனுடைய ஊழியத்தின் நிறைவு, தேவனுடைய ஊழியத்தின் முடிவு என்கிற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க வரோம். பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த முறை நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போறோம். வெளிப்படுத்தல்ல தேவனுடைய ஊழியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஊழியத்தினுடைய நிறைவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஊழியத்தின் வெற்றியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம ஆராய போறோம். சரிங்களா? ஜெபத்தோடு இந்த 13வது பாடத்தை படிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, தேவரீர் பாடத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களால் இயலாது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறோம். தேவரீர் படித்து புரிந்து கொண்டாலும் அறிவாளிகளாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆண்டவரை நடைமுறையிலே நாங்கள் செயலாற்ற முடியாதவர்களாக, பலவீனர்களாக காணப்படுகிறோம். உடைய ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும் தாப்பனே. உலகத்தின் முடிவு வரியந்தம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 13வது பாடம் தேவனுடைய ஊழியத்தின் நிறைவு, தேவனுடைய ஊழியத்தின் முடிவு, the end of God's mission. இந்த 13வது பாடத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போய் தேவனுடைய ஊழியத்தின் நிறைவு என்கிற கருத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு 4 காரியமாக பிரிச்சிடறோம். 4 பகுதிகளாக பிரித்து இந்த ஊழியத்துக்கு நிறைவை குறித்து நம்ம படித்து புரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது முதல் விஷயம், கடைசி கால ஊழியத்திற்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அது குறித்து படிக்க போகிறோம். 2வது விஷயம், ஊழியத்தினுடைய அவசரம் இருக்குது. கடைசி கால ஊழியத்தின் அவசரம், அந்த அவசரம் ஏன் ஊழியம் அவசரமாய் முடிக்கப்பட வேண்டும், அதை குறித்து படிப்போம். கடைசி கால ஊழியத்தினுடைய வெற்றியை குறித்து படிப்போம். 4வது, கடைசி கால ஊழியத்தினுடைய முடிவை குறித்து படிக்க போகிறோம். சரிங்களா? கடைசி கால ஊழியத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குங்க, அந்த புஸ்தகம் என்ன, ஆதாரம் என்ன பார்க்கலாம். அந்த ஊழியத்துக்கு ஒரு அவசரம் இருக்குதுங்க, அந்த ஊழியத்துக்கு ஒரு வெற்றி இருக்குதுங்க. அந்த ஊழியம் எப்படி வெற்றி பெற போகிறது, எப்படி நிறைவடைய போகிறது, இந்த 4 விஷயத்தை நம்ம கருத்தாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வெளிப்படுத்தின புஸ்தகம், அது ஒரு ஊழிய புஸ்தகம், ஊழியர்களுக்கான ஒரு கையேடு வெளிப்படுத்தல் புஸ்தகமா. என்னடா அது வெளிப்படுத்தின புஸ்தகம், அது வருகின்ற காரியத்தை காட்டக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் படித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஆசிரியர் கண்களை திறந்து வேற மாதிரி யோசிக்க வைக்கிறாரு. இது ஏதோ தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டும் படிச்சுக்காதீங்க, ஏதோ சுவிசேஷ புஸ்தகம் மட்டும் படிச்சுக்காதீங்க. எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன முறையெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, அதை பற்றி சொல்ல வருகிறது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். இந்த கண்ணோட்டத்துல பாருங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம? வாங்க, வெளிப்படுத்தின புஸ்தகம் தீர்க்கதரிசனத்தால் நிரம்பி இருக்கக்கூடிய புஸ்தகம். அதுல நமக்கு ஊழியத்தை குறித்து இருக்கிறதா? வாங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வசனம் 4, வசனம் 5ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1 வசனம் 4, 5 என்ன சொல்லுது? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனம் முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், இங்க இருக்கிறவர் வருகிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் சொல்லப்படுது. அது யாரை குறித்து சொல்லப்படுது? அது பிதாவை குறித்து சொல்லப்படுது. அவர் மூலமாக என்ன உண்டாகுதான்? வசனம் 5 பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, பாருங்க, ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அது யாரை குறிக்குது? அடுத்தது 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 7 ஆவிகள் எதை குறித்து சொல்லப்படுகிறது? அதற்கப்புறம் பைபிள் சொல்லுது, அவரு உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் இயேசு. அப்ப 3வது இயேசுன்னா 2வது 7 ஆவிகள் யாரு? பைபிள் சொல்லுது, அனுப்பப்படுகிற ஆவிகளே ஆம்.
வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த 7 ஆவிகள் அனுப்பப்படுகின்ற 7 ஆவிகளாம். அப்ப ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா வருகிறவர் என்பது யாரு? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் பூமிக்கு வர போறாரு அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றா? யாரை குறித்து சொல்லப்படுது? பிதாவை குறித்து சொல்லப்படுதுங்க. பிதா வராரா? அவன் பிதா வரார். 2ஆம் வருகை நினைச்சுக்க போறீங்க. 2ஆம் வருகையில் இல்லைங்க. அது கடைசியில அவர் என்ன செய்ய போறாரு? அவருடைய வாசஸ்தலம் இந்த பூமிக்கு வருது என்கிற வசனத்துக்கு அடிப்படையில அவர் இந்த பூமிக்கு 3வது வருகையில அவர் வராரு. சரிங்களா? அப்ப இந்த பிதா என்ன செய்யறாரு? நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறாரு. இங்க ஆவியானவர் யாரோடு தொடர்பு படுத்துறாங்க? அவருக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22 ஒரு வசனம் இருக்குதுங்க. நீங்க வசனம் நம்பரை போடுங்க. ஆவியானவரும் சபையும் பிரிக்கவே முடியாது பாருங்க. ஆவியானவரும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். பாருங்க, நம்ம மனம் மாறுவதற்கு பிதா கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறாரு. ஆவியானவர் மனவாட்டி சபை வழியாக எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சாரு? வசனம் 4-5 பாருங்க, மீண்டுமாக வாசிக்கலாம். அவர் உண்மை உள்ள சாட்சி. அவர் என்ன பண்றாரா? உண்மை உள்ள சாட்சி என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அந்த சாட்சி என்ன செஞ்சாராம்? வசனம் 6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. கவனிச்சிங்களா? அவர் என்ன பண்றாரு? பாவம் இல்லாமல் கழுவுறாராம். அப்ப ரத்தத்தை சிந்தி கழுவுறாராம். ஏன்? அவர் அன்பு கூர்ந்தபடினால பாவத்தை இப்படிப்பட்ட காரியத்தினால கழுவுகிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் கழுவுகிறார். அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரு ஊழிய புஸ்தகமா அப்படின்னா, முதல்ல இங்க உதாரணம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி குறித்து வைக்கப்படுகிறது. பிதாவின் மூலமாகத்தான் கிருபை உள்ள கொடுக்கப்படுகிறது. திட்டமே பிதாட்டின் தான் வருது, நம்மளை மீட்கின்ற திட்டம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் சபை வழியாக கிரியை செய்கின்றார். கிறிஸ்து அவர் நம்முடைய பாவத்தை கழுவுறதுக்கு சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வெளிப்படுத்தல் 1:9 பாத்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க எல்லாம் மனுஷனை மீட்பதற்காக வேலை செய்யறாங்க என்று சொல்லும் பொழுது, இங்க இன்னொரு நபரும் நம்மை மீட்பதற்காக வேலை செஞ்சாரா பாருங்க. வெளிப்படுத்தல் 1:9 முதல்ல இது ஊழிய சம்பந்தமான ஒரு விஷயமா, அது வார்த்தை தான் வருதான்னு பாருங்க. வசனம் 9, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், அப்புறம் கவனிக்கணுங்க, இதுதான் விஷயம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இங்க ஒருத்தர், அவர் பேரு யோவானு, அவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதுறாரு. அவரு பத்மோ என்கிற தீவிலே அவர் இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? அவரு தேவனுடைய வசனத்திற்கு சாட்சி கொடுத்தது நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்பட்டு அவர் பத்மோ தீவுல இருக்கிறாரு. கவனிச்சிங்களா? பிதா நமக்காக கிருபையின் திட்டத்தை போடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் சபையின் வழியாக வேலை செய்கின்றார். கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக நம்முடைய ஜீவனையே கொடுக்கின்றார். இப்ப இவரை புரிந்து கொண்ட ஊழியக்காரன் வேத வசனத்தை குறித்து சாட்சி சொல்லி உபத்திரவத்தை அனுபவிப்பாராக அவர் இருக்கிறாரு. அப்ப பார்த்தீங்களா, இங்க ஒருத்தர் ஊழியம் செஞ்சு உபத்திரவப்பட்டிருக்கிறாரு, அதனால பத்மோ தீவுல இருக்கிறாராம். அப்ப இந்த பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க, ஊழியத்தை குறித்தே இந்த வசனங்கள் எல்லாம் பேசப்படுதுன்னு உங்களுக்கு முதல்ல புரியுதா? இப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஊழியக்காரங்க அவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. அவருடைய அன்பை புரிந்து கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றவங்க, அவர் ரத்தத்தால் பாவ கரைகளை போக்கினவங்க என்னவா மாறுறாங்களாம்? 1:6 சொல்லுது பாருங்க. 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், அடுத்த வார்த்தை, ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாவதாய் இருப்பதாக. ஆமென். அப்ப நம்மளை பாவ மன்னிப்பை கொடுத்து பாவங்களற கழுவி நம்மளை என்னவா மாத்துறாரா? பைபிள் சொல்லுது ராஜாவா மாத்துறாரு, ஆசாரியரா மாத்துறாரு. அப்ப மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஊழியர்களாக மாறுகிறார்கள். கவனிச்சிங்களா? ஏன் இந்த புத்தகம் ஒரு ஊழிய புத்தகம் சொல்றோம் அப்படின்னா,
முதல்ல அங்க தேவத்துவத்தை சேர்ந்த 3 நபர்கள் அவங்க நமக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த புத்தகத்தை எழுதின ஊழியக்காரன் அவர் இருந்த பத்மதீவு ஏன் அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஊழியத்தின் நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக பத்மதீவுல வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப நாங்கெல்லாம் பெரிய யோவான்லாம் கிடையாதுப்பா அப்படின்னா, பாவ மன்னிப்பை பெற்றினாலே நீங்க ஆசாரியரா மாறுறீங்க. அந்த பாரம், அந்த ஊழிய பொறுப்பு ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. சரிங்க, இத கடந்து வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது முதலாம் அதிகாரங்க. அதுக்கப்புறம் இந்த வெளிப்படுத்தல 22 அதிகாரங்களாக இருந்தாலும் அப்படியே பேக்கேஜா தீர்க்கதரிசனம் இருக்குதுங்க. அதாவது 7 சபை அது ஒரு பேக்கேஜ், 7 முத்திரைகள் அது ஒரு பேக்கேஜ் தீர்க்கதரிசனம், 7 எக்காலங்கள் அது ஒரு பேக்கேஜ், அப்புறம் ஆன்மீக போராட்டம் அது ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் போது பாருங்க. இங்க இருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் காட்டுறேங்க. அந்த செட்டு தீர்க்கதரிசனம் இருக்கு பாத்தீங்களா? 7 சபைன்றது ஒரு செட்டு, 7 முத்திரன்றது ஒரு செட்டு, 7 எக்காலன்றது ஒரு செட்டு தீர்க்கதரிசனம். இது ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். அங்கங்கெல்லாம் ஊழியத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறதா. முதல் சபையை பாருங்க, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் வசனம் 2. அவங்கள குறித்து ஆண்டவர் எதை குறித்து மெச்சிக்கொள்கிறார் பாருங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், அதுக்கப்புறம் நீ சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும், இனிமேதான் கவனிக்கணுங்க, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். முதல் சபையின் காலம் எபேசு சபையை போல அந்த சபை இருந்துச்சு. எபேசுவின் சபை காலம், அந்த காலத்துல இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்களாம். சரிங்களா? சத்தியம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடோடிக்கிட்டே இருந்தாங்களாங்க. அப்ப அவங்க எப்படி இளைப்படையாமல் ஓடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு டயர்டுனா என்னன்னே தெரியலையா, ஓடிட்டே அவ்வளவு பிரயாசப்பட்டானோ. சரிங்களா? நம்ம பாக்குறோம், பவுலுடைய வாழ்க்கையை பாக்குறோம், பேதுருடைய வாழ்க்கையை பாக்குறோம். அவங்க எல்லாம் எப்படி இளைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க தெரியுதுங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? வெளிப்படுத்தின புஸ்தகம் அது ஏதோ தீர்க்கதரிசன புத்தகம் மட்டுமல்ல, எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க என்பதை குறித்து பேசுகின்ற புத்தகம். இது முதல் சபைங்க. கடைசி சபைக்கு வாங்க. கடைசி சபையின் பேர் ஞாபகம் இருக்கா? லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் தெரியுங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. ஒவ்வொரு சபைக்கும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அதுலயே ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஒரு சபைக்கு போய் ஆண்டவர் சொல்றாரு, 7 நட்சத்திரம் கையில வச்சிருக்கிறேன்றாரு. இன்ட்ரெஸ்டிங்க. சரிங்களா? அப்ப ஒரு சபைகிட்ட சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன்னு சொல்றாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. அதான் அர்த்தம் இருக்குதுங்க. அதே போல கடைசி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. என்ன சாட்சியா? இயேசு கிறிஸ்து உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. நானு, என் பேரு ஆமேனு, நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. கடைசி கால லவோதிக்கியா சபையை குறித்து சொல்லும் போது நான் யார் தெரியுமா? என் பேரு ஐ எம் a faithful and true witness. நான் உண்மையுள்ள சாட்சி, மெய்யான சாட்சி நான். நீனு அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்ப கடைசி காலத்துல ஏதோ சாட்சி பகர்வதில் ஏதோ பிரச்சனை இருக்கு போது தெரியுது. அதனாலதான் கொஞ்சம் என் பேரை புரிஞ்சுக்கோ அப்படின்றார். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நம்மை மீட்பதற்காக ஊழியம் செய்யறாங்க. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஊழியத்து நிமித்தமாக உபத்திரவப்பட்டு பத்மதீவுல இருந்தாரு. நம்ம மீட்கப்பட்டவங்க, அதாவது பாவ மன்னிப்பை பெற்றவங்க, அவங்களெல்லாம் ஆசாரியர்களா மாத்துறாரு ஆண்டவர். சரிங்களா? எபேசு சபை இளைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, லவோதிக்கியா சபை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் உண்மையுள்ள சாட்சி, அந்த உண்மையுள்ள சாட்சி அவங்களும் பகரணும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாருங்க. சரி, இது 7 சபை. 7 சபைக்கு 2 உதாரணம் காமிச்சிருக்கிறேன். இப்ப 7 முத்திரைக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. ஊழியம் நடக்குதா? நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஒரு வெள்ளை குதிரை மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். கையில ஒரு வில்லு இருக்குது.
அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. ஏன்னா அவன் வெள்ள குதிரை மேல உட்கார்ந்துருக்கிறான், கையில வில்லு வச்சுக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் போறானோ அந்தந்த தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகுதுங்க. அப்ப இது எதை குறிச்சு பேசுது? ஆதிகால சபை எப்படி ஜெயிச்ச சபை, பாவத்தை மிதிச்சு எப்படி பாவிகளை ரட்சிக்குது அப்படின்றத விளக்கக்கூடிய அற்புதமான விஷயங்க 6:2. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் யோவானு, நம்ம இப்ப ஆதிகால எபேசு சபை, லவோதிக்கியா சபை, இப்ப வெளிப்படுத்தல் 6:2 பாத்தீங்கன்னா ஊழியத்தை குறித்து சொல்லுகிறது. இப்ப 7 எக்காலம், 7 எக்காலத்துல 7வது எக்காலத்துக்கு வருவோம். சரிங்களா? இந்த 7வது எக்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு விஷயம் வருது பாருங்க. அது எப்படி ஊழியத்தை பத்தி பேசுதா? சரி, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் எங்க இருக்குது? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் வெளிப்படுத்தல் 10 வருதுங்க. வாங்க, வெளிப்படுத்தல் 10 ஊழியத்தை பத்தி விஷயம் வருதா? ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அங்க ஒரு சிறு புஸ்தகம் இருந்துச்சு, அதுல வாய்க்கு இனிப்பா இருந்துச்சு, வயிற்றுக்கு கசப்பா மாறுச்சு. எங்க இருக்குது அது? அங்கதான் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 10, வெளிப்படுத்தல் 10:11 பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பாத்தீங்களா? 7 எக்காலத்திலையும் ஊழியத்தை பற்றி வருகிறது. நீங்க மறுபடியும் சொல்லணும்பா, ராஜாக்களை குறித்து சொல்லணும்பா, ராஜாக்கள்கிட்ட கூட போடும்பா, மக்களுக்கு ஜனக்கூட்டத்துக்கெல்லாம் போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்றாருங்க. அப்ப 7 சபையிலையும் ஊழியத்தை பத்தி வருது, 7 முத்திரைகள்லையும் ஊழியத்தை பத்தி வருது, 7 எக்காலத்திலையும் பாத்தீங்கன்னா ஊழியத்தை குறித்து வருகிறது. சரி, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 12, 13, 14 இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் ஒரு முடிவை நோக்கி வருது அப்படின்றத விளக்க வர்றதுதான் இந்த விஷயங்கள்லாம். அதுக்காக தான் எங்கிருந்தோ ஆரம்பிச்சு கடைசி காலத்துக்கு கொண்டு வருவார். இப்ப மக்கள் எப்படி ஜெயிச்சாங்களாம் சாத்தான சொல்லும் போது இங்க ஒரு அழகான ஒரு திறவுகோல் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வசனம் 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி பிசாச ஜெயிக்கிறாங்களா? பைபிள் சொல்லுது, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டு ரத்தத்தினால. இப்ப அடுத்த ஒரு வார்த்தை வருதுங்க, சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். வசனம் போட்டிருக்கலாங்க, சாட்சின்னு போட்டிருக்கலாங்க. எப்படி வார்த்தையை போடுறாரு பாருங்க யோவானு. சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் அப்படின்னா சத்தியத்தை படிப்பது மட்டுமல்ல, படித்த சத்தியத்தை சாட்சியாக அறிவிப்பதும் ஊழியம். அப்ப நீங்க நிறைய காரியம் நடக்குதுங்க, ஆனா வசனம் சாட்சியாக சொல்லப்படுகிறதா? அப்ப எப்படி சாத்தான ஜெயிக்க முடியும்ன்ற அழகான ஒரு திறவுகோல், சாட்சியின் வசனத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும். பல சமயத்தில் நம்ம ஏன் தோத்து போறோம் அப்படின்னா ஊழியத்துக்கு நம்ம போறது இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்கிற சின்ன ஒரு ஊழிய பொறுப்பை நம்ம எடுக்காதனால நமக்கு பல தோல்விகள், பல பின்னடைவுகள், பல ஆசீர்வாதமின்மை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இங்க புரிஞ்சுக்கணும், அவனை ஜெயிக்க முடியும், பிசாச ஜெயிக்க முடியும். நீங்க ஊழியத்துல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 12:11 நமக்கு சொல்லுகிறது. இப்ப கவனிச்சீங்களா நீங்க? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வெளிப்படுத்தின புஸ்தகம் 7 சபைகளை பத்தி படிச்சோம், 7 முத்திரைகளை பார்த்தோம், 7 எக்காலத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு சும்மா சாம்பிள் ஒண்ணு எடுத்தேன். பார்க்கும் பொழுது அங்கங்க பாருங்க எப்படிலாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஊழியம் எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படி எல்லாம் சொல்லப்படுதுங்க. ஆக வெளிப்படுத்தின புஸ்தகம் ஒரு ஊழிய புஸ்தகம், ஒரு ஊழியக்காரனுக்கான கையேடு வெளிப்படுத்தல் புஸ்தகம். நீங்க எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த பாடத்தின் வழியாக ஆண்டவரும் கற்றுத்தர்றது இந்த தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தல் புஸ்தகமும் ஒரு ஊழிய புத்தகம். எப்படி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும் அப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தருகிற விஷயம். புரியுதா உங்களுக்கு? பாடம் 3 வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஊழிய கையேடு. 2வது விஷயம் வருவாங்க, இந்த கடைசி கால ஊழியத்திற்கு உதவக்கூடியதுதான் இந்த கடைசி கால புத்தகம் படிச்சிட்டோம். இந்த கடைசி கால ஊழியம் என்ன, அதுல என்ன அப்படின்னு ஒரு அவசரம் இருக்கு.
ஏதாவது அவசரம் இருக்குதா? சரிங்களா? ஆமாங்க, ஒரு அவசரம் இருக்குதுங்க. எல்லா ஊழியத்தை விட கடைசி கால ஊழியத்துல there is an urgency, ஒரு அவசரம் இருக்கிறது. நம்ம அப்படி பொறுமையெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் வேகமா நம்ம போயாக வேண்டியது இருக்கிறது. ஏன் சொல்றோம்? பைபிளுக்கு வாங்க. பைபிள் அந்த அர்ஜென்சியை நமக்கு வெளிப்படுத்தும் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா வசனம் 3 பாருங்க. ஏன் நம்ம சாட்சி பகரணும் அப்படின்னா சொல்றாங்க. இந்த வசனம் பாருங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிங்க, இந்த புத்தகத்தை வாசிங்க, கேளுங்க, அதில் உள்ளதை கை கொள்ளுங்க, பாக்கியவான்கள். ஏன் வாசிக்கணும்? ஏன் இதை அறிவிக்கணும் பிறருக்கு போயிட்டு? ஏன் கை கொள்ளணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது காலம் சமீபம். அப்ப ஏன் அர்ஜென்சி? 2000 வருஷத்துக்கு முன்பாக இது எழுதும் பொழுது யோவானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மக்களை வாசிக்க சொல்லுப்பா, இந்த புஸ்தகத்தை அற்பமா என்ன வேண்டான்னு சொல்லுப்பா இந்த புஸ்தகத்தை அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு. ஏன் ஆண்டவரேனா? காலம் சமீபம். 2000 வருஷத்துக்கு முன்பாக காலம் சமீபம்னு சொன்னா இப்ப எவ்வளவு சமீபம்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப இது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரமா? வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஏன் கடைசி கால ஊழியத்துல ஒரு அவசரம் இருக்கிறது, அதுதான் வெளிப்படுத்தல் 22 நமக்கு சொல்லுதுங்க. 1 சொல்லுச்சு, 22 சொல்லு. 22:12 சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எப்படி வரானா? நான் சீக்கிரமா வரேன். எப்படி முடியுது பைபிள்? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன், கர்த்தராக இயேசுவே வாரும். அப்ப நான் சீக்கிரம் வரேன்ப்பா, அப்படித்தான் முடியுது. உடனே அவர் ஜெபம் பண்றாரு, ஆமேன் நீங்க சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்றாரு. அப்ப ஏன் இந்த கடைசி கால ஊழியம் அதுல ஒரு அவசரம் இருக்குது அப்படின்னா பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய வருகை ரொம்ப 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 சீக்கிரம். நம்ம நினைக்கிறோம், நம்ம இதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு மாசத்துல நாங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு நாங்க ரெடி ஆயிட்டு சண்டேல பாஸ் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் ஆயத்தப்படுவதற்கு பல நாட்கள் தேவைப்படுகிறது. பிறரை ஆயத்தப்படுத்துவதற்கு பல நாட்கள் தேவைப்படுகிறது. ஆக நம்மை குறித்து நமக்கு உள்ளாக செய்யப்படுகின்ற வேலையும் பெருசு, பிறருக்காக செய்யப்படுகின்ற வேலையும் பெருசு. எனவே காலம் பத்தாதியா, எவ்வளவு காலம் கொடுத்தாலும் பத்தாதியா, 2000 வருஷம் பத்தாதியா அப்படின்னு சொல்றாரு. செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமா செய்யணும் அப்படின்றார். கடைசி கால புத்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் படிச்சுட்டவங்க. கடைசி கால ஊழியத்துல ஒரு அவசரம் இருக்குதா? ஆமா, அவசரம் இருக்குது. ஏன் அவசரம் அப்படின்னா, 1 ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். 2வது ஒண்ணு இருக்குது. 2வது என்னன்னா வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 12 வசனம் 12 பாருங்களேன். இந்த கடைசி கால ஊழியம் கொஞ்சம் அவசரமா செய்யப்பட வேண்டியதுங்க, கொஞ்சம் துரிதமா செய்யப்படணுங்க. ஏன்? 2வது காரணங்க, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். பரலோகத்தை கலிகூறு, சரிங்களா? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஒரு நெருக்கடிய பிசாசு ஒண்ணு கொண்டு வரான், சரிங்களா? அப்ப ஆண்டவர் சீக்கிரம் வராரு, வேலை சீக்கிரம் முடியணும், வேலை பெருசு, எனக்குள்ள வேலை மற்றவங்களுக்கு வேலை, சரிங்களா? அதனால சீக்கிரம் அவசரமா செய்யணுங்க. 2வது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சாத்தான் அவ சிலுவையில தோத்து போயிட்டோம் என்பதை அறிந்து, சிலுவையில தோத்து போனானா? ஆமா, தாழ தள்ளப்பட்டு போனான். ஏற்கனவே விழுந்தான், சிலுவையில குப்புரடிச்சுட்டு விழுந்தான். சரீர பிரகாரமா அல்ல, அவனை ஆண்டவர் தோல் உரித்து காண்பித்தார். அதான் வெளிப்படுத்தல் 12 நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான விஷயங்க. சிலுவையில அவன் விழுந்தான், அவனுடைய கொள்கைகள் விழுந்தது, அவனுடைய கூற்று விழுந்தது, அவனுடைய பொய் விழுந்தது. அப்ப அதுல இருந்து அவனுக்கு காலம் ரொம்ப சமீபம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டு பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க பூலோகத்துக்கு அவன் இறங்கி வர கண்டேன். அப்ப கடைசி நாட்கள்லங்க ஏதாவது ஆபத்து வரப்போகுதா? 3ஆம் தூது சொல்லுது, மிருகத்தின் முத்திரை வருது, மிருகத்தினுடைய சொரூபம் வருது,
அது பேச போகுது, அது கொலை செய்ய போகுது, அது வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு அது செய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதாங்க பிரச்சனை. இது வரைக்கும் பாருங்க ஆண்டவர் எப்படி நியாயம் இருக்கிறாருன்னா, எவ்வளவு நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை வச்சுதாங்க கொஸ்டின் பேப்பரே. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு இப்படி இல்லைங்க, புக்கை வச்சு இல்ல கொஸ்டின் பேப்பர், நீ எவ்வளவு படிச்சிருக்கிற அதுல இருந்து அவன கொஸ்டின் பேப்பர். கடைசி காலம் வரைக்கும் அதுதான், அப்படிதாங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் பாவம் பெருகும் போது கிருபையை பெருக வைக்கிறாரு. கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. மிருகத்தின் முத்திரைய யார் யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, தேவனுடைய முத்திரையை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் பாஸ், உள்ள போ அப்படின்றாருங்க. விஷயம் புரியுதா? அப்ப மிருகத்தின் முத்திரைனா என்ன? ஞாயிறு ஆசரிப்பு. ஞாயிறு ஆசரிப்பு ஏன் சட்டமா வருது? ஏன் திணிக்கிறாங்க? மதம் ஏன் அரசியலுக்குள்ள வருது? ஏன் அப்படி வருது? அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி மத சுதந்திரம் பறி போகும் பொழுது ஒருத்தர் வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை வரும்போது கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட ஓய்வு நாளுக்காக நிக்கணும். இல்லைன்னா அவருடைய கதை முடியுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கே அவங்க ரட்சிப்புக்குள்ள வர்றது நல்லது. இன்னைக்கே அவங்க ஓய்வு நாளை ஆசரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றையே ரட்சணிய நாள். நாளைக்கு வராதீங்க, இன்னைக்கு வரணும். இன்னைக்கு வந்து பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுப்பதற்கான காலம் தான் இந்த காலம். ஏன்னா நாளைக்கு சோதனை பெருசா இருக்கும். ஆக இன்னைக்கே வரணுங்க. நீங்க பாக்கியவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஆமா, ஆண்டவர் முன்கூட்டியே வந்து ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறாரே சோதனைக்கு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாளைக்கு கடைசி நேரத்திலையும் சில மக்கள் வந்து படிக்காம அப்படியே கடைசி நேரத்துல உட்காந்து அப்படி இப்படி படிச்சுட்டு உள்ள வர போறாங்க. ஆனா முறை என்ன? முன்கூட்டியே பாடத்தை கவனித்து படிக்கணுங்க. அதுதாங்க முறை. அப்ப கடைசி கால ஊழியம் ஒரு அவசரம் இருக்குது. ஏன்? ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வந்து கிருபையின் காலம் முடிய போகிறது. எனவே ஊழியம் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, சாத்தான் சில நெருக்கடியை கொண்டு வர்றான். அந்த நெருக்கடி நம்ம இன்றே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். எனவே நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். சரி, இப்ப கடைசி கால ஊழியம் சொல்றோமே, அந்த ஊழியம்னா என்ன? செய்தியை கொடுக்கிறது தாங்க ஊழியம். சத்தியத்தை புரிந்து வாழ்ந்து சொல்றோமே, அந்த செய்தியை அனுபவித்து சொல்வதுதான் ஊழியம். அதுதாங்க பெருசா விஷயம் ஒண்ணு இல்ல. அந்த செய்தி நாம் எல்லோரும் அறிஞ்சிருக்கிறோம், இந்த பாடத்திலையும் படிச்சிருக்கிறோம். அதுதான் கடைசி கால ஊழியத்தினுடைய செய்தி. முத்தூது. வெளிப்படுத்தல் 14:6-12 சொல்றோம்ல, நித்திய சுவிசேஷம் சொல்றோம், முத்தூதுன்னு சொல்றோம். இதுதாங்க செய்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த முத்தூது தெரிய மாட்டேங்குது. சங்கீதம் தெரியுது, பல விஷயங்கள் தெரியுது, ஆனா முத்தூதுல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பிரசங்கமும் முத்தூதை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம ஒரு செய்தி எடுத்தோம்னா, நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு பாடினோம்னா, அந்த செய்தியோ அந்த பாட்டோ அந்த எழுத்தோ முத்தூதை உயர்த்தி பிடிக்கணுங்க. அந்த முத்தூதுக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டணுங்க. அவங்க தாங்க ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் செய்தி கொடுக்குறோம், ஆனா முத்தூதை உயர்த்தி பிடிக்கிறோமா? நிறைய பேர் பாட்டு பாடுறோம், ஆனா முத்தூதை உயர்த்தி பிடிக்கின்ற பாட்டாக அது இருக்கிறதா பார்க்கணும். நிறைய பேர் எழுதுறோம், அது முத்தூதை உயர்த்தி பிடிக்கின்றதா? ஆக காலத்திற்குரிய போஜனம் அந்த முத்தூது. அந்த முத்தூதின் செய்தியை சொல்லுவதுதான் ஊழியம். ஆக நாம் இன்று எதை தியானிக்க வேண்டும்? நம்ம ஏன் ஒரு அவசரம் காட்டணும் அப்படின்னா, ஆண்டுடைய வருகை சீக்கிரம் வருது. அதற்கு முன்பாக கிருபையின் காலம் முடிய போகிறது. எனவே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாடங்க. மூன்றாவது பாடம், சாத்தானினுடைய நெருக்கடி உலகத்திலே வரப்போகிறது. எனவே நாம் சீக்கிரமாக சென்று மக்களுக்கு அறிவிப்பை கொடுத்து எச்சரிப்பை கொடுத்து நாம முன்கூட்டியே அவங்களை தயார்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆக கடைசி கால ஊழிய புத்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம். கடைசி கால ஊழியத்துல ஒரு அவசரம் இருக்கு. ஏன்? ஆண்டவர் வரப்போறாரு, சாத்தானும் சில ஆபத்தை கொண்டு வர போறான். எனவே நம்ம இப்பொழுதே ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். விட்டு பிடிக்க முடியாது, இப்பவே போய் நம்ம மீட்கணும். சரிங்களா? மூன்றாவது, இந்த ஊழியத்திற்கான வெற்றி ஒண்ணு இருக்குதுங்க. ஊழியத்துக்கான வெற்றி என்ன அப்படின்னா, அது வந்து ஊழியத்துல நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றது? இந்த புத்தகத்தை படிச்சு அவசரமா நம்ம போய் ஊழியம் செய்யறாங்க.
அப்ப ஊழியத்துல வெற்றின்றது எதை வச்சு நம்ம முடிவு பண்றது? சரி, அந்த ஆத்மாவை ஞானம் முழுக்க கொடுக்கறதுனால நம்ம வெற்றி பெற்றுட்டோமா? இல்ல நிறைய ஆத்மாவை ஞானம் முழுக்க கொடுக்கறதுனால நம்ம வெற்றி பெற்றுட்டோமா? சிலர் அட்வென்டிஸ்ட தான் கொண்டு வராங்க, சிலர் கிறிஸ்தவங்களை தான் கொண்டு வராங்க, நான் கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் கொண்டு வர்றேன், அதனால வெற்றி பெற்றுட்டோமா? சரிங்களா? இதெல்லாம் இருந்தாலும் ஆனா மிக மிக முக்கியமான விஷயம், ஊழியத்தினுடைய வெற்றி என்பது என்ன, அளவுகோல் என்பது என்ன? அந்த அளவுகோல் யாட்ஸ்டிக் இருக்கு பாருங்க, அது ஆவிக்குரிய யாட்ஸ்டிக்கு. ஆக இவர் நிறைய ஊழியக்காரப்பா, இவர் நிறைய ஒரு 100 பேர் லாரி நிறைய கொண்டு வந்தாருப்பா, அதுவா ஊழியம்? சரிங்களா? எது ஊழியம் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். அந்த ஊழியத்தினுடைய 2 அற்புதமான தன்மைகள் இருக்கு பாருங்க. இந்த 2 தன்மைகள் எந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிறதோ அவங்க வெற்றி பெறாங்க, சொன்னவங்களும் வெற்றி பெறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப வாங்க லூக்காக்கு வாங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ஒரு ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய 2 அம்சத்தை குறிக்கிறது. லூக்கா 22:32, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்து போற, ஆனா நீ விழக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு நீ சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஊழியர்களுடைய வெற்றி என்பது என்ன? ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி என்பது என்ன? ஏதோ இடம் மாறுகிறது அல்ல. புரியுதா உங்களுக்கு? இந்த சபை டு இந்த சபை, இந்த மதம் டு இந்த மதம், இந்த பெஞ்சில இருந்து இந்த பெஞ்சு, அப்படி அல்ல. ஊழியம் என்பது பைபிள் முதல்ல விஷயம் குணப்படுறது, குணவானா மாறுறது. அப்ப இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களா இருந்தாங்க, இந்த வேத பாடத்தின் மூலமாக அவங்க இப்படி மாறிட்டாங்க. அந்த மாற்றம் இருக்கு பாருங்க, அந்த மனமாற்றம் இருக்கு பாருங்க, அதுதாங்க நீ குணப்பட்ட பின்பு, அதுதாங்க வெற்றி. நீங்க ஒருத்தர் வேத பாடம் கொடுக்குறீங்க, அவங்கள பத்தி ஒரு சாட்சி கேள்விப்படுறீங்க, நல்லா பொறுமையா இருக்கிறாங்க, அவங்க ஓய்வு நாளுக்கு தொடர்ந்து வராங்க, எவ்வளவோ சோதனை வருது ஓய்வு நாள்ல, ஆனா நிக்கிறாங்க, கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு வரும்பொழுது அது உங்களுக்கு பெருமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 1. 2வது சந்தோஷம் எப்ப தெரியுங்களா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அவங்க சொல்லி கொடுக்கிறவங்களோடு கூட, அவங்க மத்தவங்களோடு கூட சேர்ந்து அந்த பாரத்தை தூக்குறாங்க பாருங்க. பிரதர் நானும் வரேன், சிஸ்டர் நானும் வரேன், கூட நானும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி சீஷனாக மாறுகிறதல். அப்ப ஒரு விசுவாசி சீஷனாக மாறும் பொழுது, புரியுதுங்களா? சீஷன் தான் யதார்த்தமா சொல்றேன், சீஷர்கள் எங்க போனாலும் ஊழியத்துக்கு போனாங்க. அப்ப நான் ஏதோ சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், செய்தியை மட்டும் கேட்பேன், வீட்டுக்கு வந்துடுவேன், நான் ஓய்வு நாள் ஆசிரிக்கிறேன். சரிங்களா? ஓகே, பேபி சீட்டர். இப்ப அதை கடந்து பாஸ்டரோடு இணைந்து, மூப்பர்களோடு இணைந்து, ஊழியக்காரர்களோடு இணைந்து நம்ம ஊழியர்களை செய்யும் பொழுது அடுத்த லெவலுக்கு போறோங்க. அப்ப ஊழியத்தினுடைய வெற்றி என்ன? வெற்றி என்ன? நான் இத்தனை பேருக்கு பேப்டிசம் கொடுத்துட்டேன் இல்லைங்க. விஷயம் புரியுதா? அப்ப நீ கொண்டு வர்ற ஆத்மா எவ்வளவு தரமான ஆத்மாவாக இருக்கிறது. அவங்க மனசுக்குள்ள ஒரு ஜெயத்தை அனுபவிக்கிறார்களா? இதுவரைக்கும் கீழ்ப்படியாத பிரமாணத்தை கீழ்ப்படுகின்றார்களா? மனதின் ஆழத்திலிருந்து அன்பாய் இருக்கிறார்களா? பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா? நல்ல சாட்சியை வாரத்துக்கு வாரம் இந்த வசனத்தின்படி வாழ முடிஞ்சது பிரதர் அப்படின்னு சொல்ல கொண்டு வராங்களா? அதுதாங்க ஊழியத்தின் வெற்றி. 2வது, எப்ப கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் சரி ஊழியத்துக்கு முதன்மையாக அவங்க இருக்கிறாங்களா? அந்த முதலிடம் கொடுக்கிறாங்களா? உங்களுடைய ஊழியம் வெற்றி பெறுகிறது என்ற அர்த்தம். நாம் ஊழியம் செஞ்சிடறோங்க, ஆனா ஆத்துமா எங்க போச்சு? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஊழியத்திற்குரிய வெற்றி என்பது நான் குணப்படணும், குணப்பட்ட பின்பு பிறரை என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்யணும்னு சொன்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்? 1, அவங்க கற்புள்ள கன்னிகையாக, தேவனுக்கே உண்மையுள்ள பிள்ளையாக இருப்பாங்க. 2வது, பரிசுத்த ஆவியினுடைய மெல்லிய சத்தத்தை அவங்க கேட்கணுங்க. 3வது, அவங்க ஊழிய பாரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. 4வது, அவங்க பொய்யான உபதேசங்களுக்கு செவி சாய்ப்பது இல்லைங்க. 5வது, அவங்க சத்தியம் வந்ததுனால
நாங்க மற்றவங்களோட உயர்வானவங்கன்னு சொல்லிட்டு நினைப்பது இல்லைங்க. ஆறாவது, அவங்க தேவனுக்காக முழுமையாய் கீழ்ப்படிந்தாலும் கூட, ஐயோ நான் இன்னும் கீழ்ப்படியில, குறை உள்ளவர்கள் என்று தங்களை தாங்களே அறிக்கை செய்பவர்கள். ஏழாவது, இன்னொருத்தர் திருத்துவதற்கு தலை வணங்கி நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிப்பட்டவங்க தான் குணப்பட்டவங்க. இப்படிப்பட்டவங்க தான் இன்னொருத்தருக்கு போய் ஊழியம் செய்வாங்க. இப்படிப்பட்ட நபர்களாக நீங்க இருக்கிறீங்களா? நீங்க கொண்டு வருகின்ற ஆத்துமாக்கள் குணப்பட்ட ஆத்துமாக்களா? இல்ல தேவன் பார்த்து பாரு பிரதர், நம்ம கொடுப்போம் பிரதர், அதெல்லாம் ஆண்டவர் 10 பார் பிரதர் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கொண்டு வந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு சபையை தாங்குகின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களா, இல்ல சபைக்கு பிரச்சனைகளாக இருக்கிறாங்களா? யோசிங்க. ஆக, 1 வெளிப்படுத்தின புஸ்தகம், கடைசி கால ஊழிய புத்தகம். 2 கடைசி கால ஊழியத்தின் ஒரு அவசரம் ஒண்ணு இருக்குதுங்க. 2ஆம் வருகை வருது. சாத்தான் மிருகத்தின் முத்திரை கொண்டு வரான். ஆகையினால் நாம் இன்றே நம் ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும். 3வது, இந்த கடைசி கால ஊழியத்தினுடைய வெற்றி என்ன? வெற்றி என்பது ஆவிக்குரிய வெற்றி. மற்றவங்க உள்ள ஜெயிக்கணும். அடுத்தது தோள் கொடுக்கணும். இதுதாங்க முக்கியமான விஷயம். 4வது, இந்த கடைசி கால ஊழியம் ஒரு நிறைவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்ல? ஒரு ஊழியம் நிறைவுக்குள்ள வருது. இந்த வார்த்தையை நான் முதல்ல படித்த பொழுது மனசுக்குள்ள ஒரு சோகங்க. என்ன அப்படின்னா, ஊழியம் நிறைவு வருதா? ஊழியம் முடிவுக்கு வருதா? ஐயோ, நம்ம ஒரு காலகட்டத்துல ஊழியமே செய்ய முடியாதா? எவ்வளவு வருத்தமான ஒரு காரியங்க. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஊழியமே செய்யாம எப்படிங்க வாழ்றது? நம்முடைய மூச்சு அல்லவா? நம்முடைய மூச்சு ஆண்டவர் சொன்னார்ல, பிறரை ரட்சிப்பது என்னுடைய போஜனம்னு சொன்னாரு. அப்ப நம்ம எப்படி பிறரை ரட்சிக்காம இருப்பது? காலம் வருகிறது. அந்த காலத்துல ஆண்டவருடைய ஊழியம் அறுவடை முடியுமா? நிறைவு பெறுமா? அப்படி வசனம் இருக்கான்னு வாங்க 4வது விஷயம் பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14, 15, 16. பின்பு நான் பார்த்த போது இது வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தம் கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். யாரு? வெண்மையான மேகத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் ஒருத்தர் இருக்கார். யார்தான் அவரு? இயேசு கிறிஸ்து தான். இப்ப அவர் கையில என்ன இருக்குது, அவர் என்ன செய்ய வராருன்னு பாருங்க. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்ப கையில அருவாளோட வராரு. ஏன் வராரு? பூமியின் பயிரெல்லாம் முதிர்ந்துருச்சுங்கப்பா, நம்ம அறுத்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. வசனம் 16. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்ப பைபிள் சொல்லுது, பூமியின் பயிர் இருக்கு, அந்த பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வராரு. 2ஆம் வருகையின் போது அறுவடை இருக்கிறது. அறுவடை என்ன? அறுத்து களஞ்சியத்துல சேர்ப்பாங்க, விவசாயத்துல. அதே போல சத்தியத்தினால பிறந்து வளர்ந்து முதிர்வடைந்த ஆத்துமாக்கள் பரலோகம் என்கிற களஞ்சியத்துல சேர்க்கப்பட வேண்டும், பரலோக சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அப்ப அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, பரிசுத்தவான்களை அழைத்து செல்வதற்காக அவர் வராரு. அப்ப சொல்லுங்க, இதுல இருந்து அறுவடை ஒண்ணு இருக்குதா? இருக்கு. கடைசி காலத்துல அறுவடை வந்து நிறைவேறுமா? முடிவடையுமா? ஆமா. எப்ப முடிவடையும் அப்படின்னா, எப்ப ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாரு? 2ஆம் வருகையின் போது அறுவடை முடிவடைகிறது, நிறைவாகிறது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப 2ஆம் வருகையின் போது இந்த ஊழியம் ஆத்துமாக்களை கொண்டு போய் அங்க போய் பிதாட்ட ஒப்படைக்கும் போது அந்த ஊழியம் நிறைவடையும்.
முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோங்க. முடிவடையில அந்த மக்கள் எங்கிருந்து வராங்க? வெளிப்படுத்தல 7 வசனம் சொல்லுது, 9 சொல்லுது பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாக முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு திரள் கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக, அதாவது பிதாவுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க கண்டேன். ஒரு பெரிய திரள் கூட்டம். எங்கிருந்து ஒரு திரள் கூட்டம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவங்க சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரத்திலும் ஜனங்களிலும் பாஷைக்காரங்க, எல்லா மொழி பேசுறவங்கள்ல இருந்து வராங்க, எல்லா ஜாதி ஜனத்துல இருந்து வராங்க, எல்லா கோத்திரத்துல இருந்து வராங்க, எல்லா காலகட்டத்தில இருந்து வராங்க. இப்படி ஒரு மிக்ஸ்டு குரூப் அங்க வருது. எப்படி வந்துச்சு? சத்தியம் காலங்காலமா சொல்லப்பட்டு கொண்டே வருதுங்க. அதனுடைய அறுவடை, சரிங்களா? அதனுடைய அறுவடை அதுதாங்க பாக்குறோம். சகல ஜாதிகளுக்கும் சத்தியம் போச்சே, அறுவடை பாத்தீங்களா? சகல ஜாதிகள் இருந்தும் சகல கோத்திரத்துல இருந்தும் சகல பாஷைக்காரங்க இருந்தும் ஒரு மிக்சடு குரூப் அங்க வந்து சேருதுங்க. அறுவடை குறித்து வெளிப்படுத்தின புஸ்தகம் சொல்லுதா? சொல்லுது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அறுவடை நிறைவு பெறும். நிறைவு பெறுவதற்கு முன்பாக எப்படி நிறைவு பெறும் அப்படின்றத ரொம்ப அழகா, சரிங்களா, நமக்கு சொல்லுதுங்க. வெளிப்படுத்தல் 18:1 சொல்லுது. இவைகள் ரொம்ப அடையாளமான வார்த்தை, ரொம்ப ஆழமான வார்த்தை. 18:1 சொல்லுது பாருங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய், அதாவது மிகுந்த வல்லமை உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இப்ப இவன் வல்லமையோடு ஒரு தூதன் வரான், மகிமையை பெற்றுக் கொண்டு வரான். வல்லமை பிளஸ் மகிமை, இந்த ரெண்டு அவனுக்கு இருந்ததுனால பூமி வெளிச்சம் அடைஞ்சிருச்சு. இப்ப பூமி வெளிச்சம் அடைஞ்சிருச்சுன்னா முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வரணும், பூமி எப்படி இருட்டாச்சு? இருள், கார் இருள் பூமியை சூழும். வசனம் இருக்குதா? வாங்க ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க வசனம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப பூமி பிரகாசம் அடையும்னா பூமி இருளடையுமா? இருளடைஞ்சா தானே பிரகாசம் அடைய முடியும். வசனம் 2, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். கவனிச்சிங்களா? இப்ப உலகத்துல இருள் வந்துகிட்டே இருக்குதுங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியலங்க. நல்லது போல கெட்டது இருக்குதுங்க, கெட்டது போல நல்லது இருக்குதுங்க. அப்படி இருள் உலகத்துல வந்துகிட்டே இருக்குது, நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் வரும்போது மிருகத்தின் முத்திரைன்றது மிகப்பெரிய இருளுங்க. இப்ப அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, ஒரு தூதனுக்கு வல்லமை வருது, ஒரு தூதன் மகிமை வருது. வல்லமையும் மகிமையும் பெற்றவனாக அவன் பூமியை பிரகாசிக்க செய்கின்றான். இருள் வந்ததுனால இந்த தூதனுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்து, இந்த தூதனுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்து வெளிச்சத்தை ஊட்டுறாரு உலகத்துல. புரியுதா? பூமிக்கு இருள் வந்துருச்சுங்க, பூமிக்கு காரிருள் வந்துருச்சுங்க. காரிருளை வெளிச்சமாக்குறதுக்கு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த தூதன் போய் எப்படி பிரகாசமிக்கிறான் அப்படின்னா, மகிமை இருக்கிறபடினாலே, வல்லமை இருக்கிறபடினாலே அவன் போய் சொல்றாங்க. இது என்னதுங்க? அது அர்த்தம் என்ன? ஓகே, எப்படி இருள் ஆகுது, எப்படி காரிருள் ஆகுது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தூதன் யாரு? எந்த தூதன் போய் வெளிப்படுத்தல் 14 போய் சொல்றானோ அதே தூதன் தாங்க. அர்த்தம் நீங்களும் நானும் தான். மனுஷர்களாகி நீங்களும் நானும் குணப்பட்ட பின்பு வல்லமையை பெற்று மகிமைய, அவருடைய குணம் தான் குணம், அவருடைய குணத்தை குறிச்சு படிச்சுட்டு சிலுவையை குறிச்சு படிச்சு குணமாற்றத்தை பெற்று, சரிங்களா? அப்ப குணமாற்றம்னா என்ன? ஆழமான ஒப்படைப்புங்க. எங்கெங்கெல்லாம் விழுகிறோமோ அங்கெங்கெல்லாம் ஜெயங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் காட்டுகிற சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்ம குணமடைந்து நம்ம முழுமையாய் ஒப்படைத்து, அறகுறையா அல்ல, அன்பினால அவருடைய சிலுவைக்காக நம்ம குணமடையும் பொழுதுங்க நம்ம வல்லமையை பெறுகிறோம். அதுதான் பின்மாறி அவர் ஆவியானவர் வரும் பொழுது பலனடைந்து இருக்குல்ல, அதுதாங்க.
அப்ப சிலுவையை குறிச்சு படிக்கிறோம், நம்ம குணம் மாறுது. இப்ப பிறருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆதங்கம் வருது. இப்ப ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறாரு. இப்ப சத்தியத்தை போய் பிறருக்கு சொல்றோங்க. அப்ப காரிருள் உலகத்தை சூழும் பொழுது உலகத்தை நம்ம என்ன செய்யறோம்? பிரகாசிக்கிறோம். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் ஊழியத்தை குறித்து பேசுகிறது. அதையும் தாண்டி குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் ஊழியத்தின் நிறைவை குறித்து பேசுகிறது. ஊழியத்தினுடைய முடிவை குறித்து பேசுகிறது. அப்ப இருள் சூழும் காலம், காரிருள் காலம் வரப்போகுது. அப்ப நம்ம சிலுவையின் மூலமாக சிலுவையின் செய்தியை புரிந்து கொண்டு மகிமை அடைந்து பரிசுத்த ஆவியினாலே நம்ம பலனடைந்து நம்ம இப்பொழுதே சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான, ஒரு நிறைவான, ஒரு முடிவான ஒரு ஊழியத்துல பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த புஸ்தகம், வெளிப்படுத்தின புஸ்தகம், ஊழிய புஸ்தகம் படிச்சோம். அடுத்தது இந்த கடைசி கால ஊழியம், அவசரமா செய்யப்பட வேண்டிய ஒரு ஊழியம். அந்த ஊழியம் என்ன? முத்துவத சொல்லணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். அடுத்தது இந்த கடைசி கால ஊழியத்திற்குரிய வெற்றி என்ன, அந்த வெற்றியினுடைய 2 அளவுகோல் என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா இந்த ஊழியத்திற்குரிய நிறைவு என்ன, எப்போ இந்த ஊழியம் நிறைவு பெறும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. சரிங்க. அப்ப நம்ம எல்லாம் சத்தியத்தை சொல்லி மக்கள் மிருகத்தின் முத்திரை ஏற்றுக்கொண்டவர்கள், மிருகத்தின் முத்திரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்கிறார்கள். பரலோக களஞ்சியத்திலே அவங்க சேர்க்கப்படுறாங்க. அப்ப இப்படி ஊழியம் நிறைவேற போகுது. அப்ப நாளைக்கு பின்மாரியை பெற வேண்டுமானால் இன்றைக்கே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் பாதகருக்கு வழியை போதிப்பேன். ஏன் நம்ம ஊழியம் செய்யறதில்ல? ஆழமாக பாவ மன்னிப்பை பெறது இல்லைங்க. அந்த பாவ மன்னிப்பினுடைய வல்லமை என்ன, அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு புரியுமானால் அந்த பாவ மன்னிப்பு, அந்த பெற்றுக்கொண்ட கிருபை உங்களை தூங்க விடாதுங்க. தட்டி எழுப்பிப்போ, நீ மன்னிப்பை பெற்றல, இன்னொருத்தருக்கு போய் மன்னிப்பை கொடு, அந்த ரத்தத்தை பத்தி போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புங்க. அந்த ரத்தம், பாவ மன்னிப்பு நீங்க வாங்கின அந்த ரத்தம் காஞ்சி போயிருச்சா இல்ல உயிரோட்டமா இருக்கா? அந்த அன்பு உங்களை எழுப்புதா? யோசிங்க. அப்ப ஊழியம் நிறைவு பெறுகின்ற காலத்துல இருக்கிறோங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, பாடத்துல அற்புதமான ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. என்ன கருத்து சொல்றாங்கன்னா, 2 மக்கள் கூட்டங்க, தன்னிறைவான மக்கள், தன்னிறைவில்லாத மக்கள். நம்ம யாருக்கு சத்தியம் சொல்றோம்? ரீச்டு பீப்புள் குரூப், அன்ரீச்டு பீப்புள் குரூப். அப்படி ரீச்டு பீப்புள் குரூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு சொந்த மொழியில பைபிள் இருக்கணும், அவங்களுக்கு தொழுகை செய்வதற்கு இடம் இருக்கணும், அவங்களுக்கு கைப்பிரதிகள், புத்தகங்கள் அவங்க சொந்த தாய்மொழியிலே இருக்கணும். இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் இல்லாம அவங்க மொழி பேசுறவங்களே ஊழியக்காரங்க இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சொந்த மொழியில பைபிள் இருக்கணும், அவங்க ஊர்ல சபை இருக்கணும், அவங்களுக்கு கைப்பிரதி அவங்க சொந்த எழுத்து இருக்கணும், அவங்க மொழி பேசக்கூடிய ஊழியக்காரர் இருக்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா அந்த குரூப்பை சத்தியம் போய் சென்றடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா அந்த அவங்க ஊர்ல பைபிள் இல்லாம, அவங்க ஊர்ல கைப்பிரதி இல்லாம, அவங்க ஊருக்கு அந்த குழுவிற்கு ஆட்கள் இல்லாம இருக்கும் பொழுது இந்த குழு சந்திக்கப்படாத குழு. அப்ப நாம சத்தியத்தை சந்திக்கப்படாத மக்களுக்கு சொல்றோமா? பைபிள் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்குது, எத்தனை பேருக்கு போய் சேரல? சேராத மக்களை போய் நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? ஒரு குழுவிற்கு, ஒரு ஊருக்கு சபையே இல்ல, அங்க போய் சத்தியம் சொல்லியிருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு மொழியே இல்லைங்க, அவங்களுக்கு போய் வெறும் பேச்சுதான் இருக்குது, எழுத்துல இல்லைங்க, கைப்பிரதியே கிடையாதுங்க, அவங்கதான் போய் பார்த்திருக்கிறீங்களா என்னைக்காவது? அடுத்தது, அவங்களுக்கெல்லாம் முன்னோடிகள், தலைவர்கள், ஊழியக்காரர்களே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இயேசு அப்படின்னா யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்கீங்களா? தன்னிறைவு பெறாத மக்கள், சந்திக்கப்படாத மக்களுக்காக ஒரு நிமிஷம் நீங்க நம்ம ஜெபம் பண்ணலாமா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றும் ஜொலிப்பார்கள்.
தானியேல் 12 இல்லையா? என்ன வசனம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஊழியம் நிறைவுனாங்க இந்த பூமியில முடியுதுங்க. ஆனா ஊழியம் மற்ற பூமியில ஆரம்பிக்குதுங்க. பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்றாங்க, நம்ம அநேக உலகங்களுக்கு செல்கிறோம், அங்க விழுந்து போகாத மக்கள் மத்தியிலே நம் ஊழியத்தை நாம் செய்வோம். நாங்கெல்லாம் எவ்வளவு பாவமா இருந்தோம், ஆண்டவர் எப்படி எங்களை மன்னிச்சாரு, எங்களை மாத்தினாரு அப்படின்ற அவருடைய கிருபைகளை குறித்து விழுந்து போகாத மக்களுக்கு ஊழியத்தை செய்வோம். சோ ஊழியத்தின் முடிவுனா என்னங்க, ஊழியத்தின் நிறைவுனா என்னங்க, இந்த பூமியில முடியுது, இன்னொரு பூமியில ஆரம்பிக்குது. ஊழியம் செய்யாம எப்படிங்க வாழ்றது? என்னங்க ஊழியம்? ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியத்துக்கு இதெல்லாம் ஆண்டவர் தான் ஐயா அப்படின்னு சொல்றோமே, அதுதானே ஊழியம். அந்த விஷயத்தை நாம் என்றென்றும் செய்வோம். அவருடைய துதி சதா காலங்கள் நம்முடைய நாவல இருந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வாசி இந்த காலாண்டை முடிக்கலாமா? அற்புதமான காலாண்டுல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கலங்க, அவர் காத்திருக்கிறார். 2023 அப்புறம் 24 வருது, அவர் தாமதிக்கிறார் நினைக்காதீங்க, அவர் காத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நம்ம மனம் மாறணும், இன்னொருத்தரை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக என்ன பண்ற, காத்திருக்கிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய நாள் இரவில் இடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமி மீது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்ப பாருங்க, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உலகம் அழிய போதே, உலக அழிவுக்கு அந்த உலகத்தை நீங்க அனுமதிக்கிறீங்களா? செல்போன்ல கிராக் விழுந்துச்சுன்னா மனசுல கிராக் விழுதா? நம்ம எப்படிப்பட்டவங்களாக உலகத்தை நேசிக்கிறோம்? உலகம் அழிய போகுது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அந்த பக்தி வைராக்கியம்னா என்ன? வசனம் 12 சொல்லுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் சீக்கிரமா வர்ற மாதிரி ஏதாவது வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. காத்திருன்னு அர்த்தம் என்ன? வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். அந்த நாளை முன்னாடி இடுங்கப்பா. நீங்க வேலை செஞ்சு ராஜனோட இந்த சுவிசேஷம் சகல ஜாதி நீங்க ராஜனோட இந்த சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப நீங்க வேலை சீக்கிரமா வேலை செய்யுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வருவார். தாமதம் பண்ண முடியும்னா அதை துரிதப்படுத்தவும் முடியும். ஆக நம்ம இந்த காலத்துல நம்ம மௌனமாயிராம நம்ம பரிசுத்தமாய் நடந்து பிறருக்கு சத்தியத்தை சொல்லுவோம். நம்மளால் முடிந்த வரைக்கும் செய்வோம். குறிப்பாக அன்ரீச்டு குரூப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் ரீச் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த 13 வாரங்கள் எங்களுக்காக எழுதி கொடுத்த ஆசிரியர்களுக்காக, குளோபல் மிஷன் டைரக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் மேலும் ஊழியத்தில் வெற்றி பெற உதவி செய்யுங்க. படித்த நாங்கள் அப்பா ஏதேனும் உமக்காக செய்யணும்னு ஆசைப்படுறோம். படித்து புத்தகம் மாறலாம், ஆனா ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சை எங்களுக்குள்ளாக ஒருபோதும் மறந்து போகாதபடி, அது அப்படியே காஞ்சு போயிடாதபடி உயிரோட்டமாக வச்சு அநேகரை போய் சந்திக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பா நாங்க அந்த மாதிரி மறந்து போகாம இருக்க முடியும். நாங்க ஊர் நெருங்கி இருக்கும் போது, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, பாதகருக்கு வழியை போதிக்கணுமே என்ற வாஞ்சை எங்களோடு ஒட்டி கொண்டிருக்குமே, அந்த வாஞ்சையை எங்கள் சபையார் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரைக்கும் தாங்கப்பா. இந்த 2024 வருஷத்துல நாங்க அந்த ஒரு எழுப்புதலுக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சபையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து ஊழியத்துல மும்முரமாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஊழிய பாரத்தால் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.